நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நவம்பர் 17th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. குறிப்பாக ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. முக்கியமாக வந்து ட்ரம்பினுடைய இந்திய வருகை, மோடி அண்ட் ட்ரம்ப் மீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம். பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இதை டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். மார்க்கெட் ரிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஹவர்லி ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஹவர்லி ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். இன்னைக்கு மார்னிங்கே இந்த பிரேக் அவுட் நடந்தது. இது நம்ம டெலிகிராம் சேனலில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிரேக் அவுட் நடந்திருக்கு. சைட்வேஸ் அப் ட்ரெண்டு அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,653 தான். 25,640 தான் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு? 25,653 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஒரு 13 பாயிண்ட் தான் மேலே ரைஸ் ஆயிருக்கு, அங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கினாரியோ மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது. சரி, சப்போஸ் இது வந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாக்கா இது ரீடெஸ்ட்னு தான் எடுத்துக்கலாம். அப் டு இந்த லெவல், அதாவது 25,525 வரைக்குமே ரீடெஸ்ட் தான். இந்த ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் எவ்வளோ தூரம் வந்து ரைஸ் ஆகலாம்? இங்கே இருக்கு பாருங்க, இது வரைக்கும் ஃபால் ஆயிருக்கா? இந்த சப்போர்ட் வந்து அடுத்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 25,705 710 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து கூட டுவோர்ட்ஸ் 25,705 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரெண்டு டுமாரோ கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன். இதே போல் பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதில் பாருங்கள், கரெக்டாக அந்த க்ளோஸ் வந்து பிலோவில் க்ளோஸ் ஆகிருப்பாருங்க. இந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம கிளியராக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது எந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் அவுட்டு, எந்த பாயிண்டில் பிரேக் அவுட் ஆகணும், இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வந்து எப்படி இருக்கணும், சம் ரூல்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி கிளியர் பிரேக் அவுட் இந்த இடத்துல. பட் பேங்க் நிஃப்டி ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னுமே கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு அகெயின் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டு தான் ஒரு வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெண்டு, பேட்டர்ன், பிரேக் அவுட் இது எல்லாமே வந்து ஒரு 10% தான். அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸ், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேஸ் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ஜிஏ வேவ் மெத்தட், எம்ஏ வேவ் மெத்தட் நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறோம். ஃபைன். சரி, இதே போல் சென்செக்ஸும் நிஃப்டி எப்படி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கோ இதே மாதிரி சென்செக்ஸும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் 83,200ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இது இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு கூட அகெயின் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 84,100 84,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் கிளியர் பிரேக் அவுட். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரெண்டு ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதே செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ட்ரம்பினுடைய இந்த வருகை எக்ஸ்பெக்டேஷன்னால இந்த ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதில் குறிப்பாக ஐடி வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்துல 4CR மெத்தடில் ரிவர்சலாக இருக்குது. இதில் குறிப்பாக வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இன்ஃபோசிஸ், பிர்லா சாஃப்ட்டு இதெல்லாம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ஃபார்மா செக்டார் நோட் பண்ணி பாருங்கள். ஃபார்மா செக்டார் அந்தளவுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கல.
பட் ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு கிளியர் பிரேக் அவுட் அப்படின்னா 22,830. ஃபார்மா செக்டர் அண்ட் ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு ப்ராக்ரஸ் வந்து கொடுக்கல. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகலை, நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் வந்து ஃபார்மா அண்ட் ஐடி வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் கோல்ட்மேன் சர்ச் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமி வந்து நிஃப்டினுடைய பெஞ்ச்மார்க் வந்து அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே 29,000 வரைக்கும் ரீச் ஆகலாம். இது வந்து கோல்ட்மேன் சர்ச் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்கிரேடில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து கணிப்பு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸோடைய ஃப்ளோ வந்து இந்தியாவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவை ஃபோர்காஸ்ட் பண்ணி கணிக்கும் போது ஸோ எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும். பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது ஒரு பாசிட்டிவாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபைன். இதே போல் க்ரூடாயிலையும் நம்ம பார்த்துருவோம். க்ரூடை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த இடத்துல இதில் வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணி பாருங்கள், க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதா. சரி, அதே போல் இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், மார்க்கெட் இது வரைக்கும் வந்து அகெயின் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி கிரியேட் ஆகுதா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 5270 260ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கா. இங்கே ஒரு செல், இங்கே ஒரு செல், இங்கே இந்த இடத்துலையும் அப்போ செல். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. 5360 350ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த பாயிண்ட் 5270ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டு ஒரு நேரோ ரேஞ்சாக இருக்குது. இன்கேஸ் 5340 360 இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுக்கும். பிகாஸ் ஒரு 4 to 5 டைம்ஸு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. ஒன்ஸ் இது அப்சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை டெஃபினட் கேரண்டியோ கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கொடுத்தது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய ஆமாம், செக்டார் வந்து அனாலிசிஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ்